Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity MBA and more. TNEA Counseling Code 1126. Summer வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது அவர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தினாருங்க பொறுத்து தான் அவருடைய லைஃப் எப்படிப்பட்டதுன்னு கணக்கிடுவாங்க. சௌத்ரி சார் ஆல்மோஸ்ட் 98 மூவிஸ் பண்ணியிருக்காரு. 98ல் எத்தனையோ டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ ஆர்டிஸ்ட்டை விடுங்க, யார் வேணா இன்ட்ரடியூஸ் பண்ண. ஆனால் டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சௌத்ரி சார் மட்டுமே தான் இருப்பாங்க. அந்த டைமில் நாங்கள் 98ல் நான் என்னோட மொதல் படம் வந்துச்சு. அந்த டைமில் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூமில் என்ன பேசிக்குவேன்னா, போட ஆண்டவர் இருக்கான், சௌத்ரி சார் இருக்காரு, எனக்கு என்னடா கவலை அப்படின்னு தில்லாக வாழ்ந்தோம். நல்ல கதை இருந்தால் போதும், நமக்கு லைஃப் செட்டில், நம்ம லைஃப்பை சௌத்ரி சார் முன்னே கொண்டு வந்துடுவார். அவ்வளோ டைரக்டர்ஸ் லைஃப்பில் விளக்கேற்றி வச்சுருக்காரு. இஸ் என்ன சொல்கிறது, நோபல் ஹார்ட்டட், கிரேட். சௌத்ரி சார் மாதிரி இஸ் a rare person. நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். எங்களுக்கெல்லாம் அவர் முதலாளி. நான் சூப்பர் குட் பிலிம்ஸில் 92ல் கோகுலம், அதாவது ஒளிப்பதிவாளர் MS அண்ணாதுரை அவர்கிட்ட அசிஸ்டண்டா நான் இந்த படத்தில் வேலை செஞ்சேன். எனக்கு ஒரு நாளைக்கு அப்போ 30 ரூபா சம்பளம் கொடுத்தாரு முதலாளி. அதே நிறுவனத்தில் 2004 அவருடைய பையன் ஹீரோவா அறிமுகமான ஜித்தன் படத்துல நான் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். 2005ல் இப்போ இருக்கிற CM விஜய் சார் கூட திருப்பாச்சி அப்படின்னு ஒரு படம், அதுல நடிச்சேன். அது சார் தான் தயாரிப்பாளர். அதன் பிறகு 2014ல் விஜய் சார் நடிச்ச ஜில்லா படத்துலயும் நான் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள். எனக்கு ஒரு 35 இயக்குநர்களை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, எடிட்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர், அப்புறம் மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர்னு எத்தனையோ பேரை முதலாளி அறிமுகப்படுத்திருக்காங்க சௌத்ரி முதலாளி. இப்ப கூட நான் விஜய் சார் இப்போ போயிட்டு உள்ள இருந்து வெளியே வரும்போது நான் சாரை பார்த்து பேசினேன். ரொம்ப அழுதுட்டு தான் சார் வந்தாங்க. ஏன்னா விஜய் சாருக்கு சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதை உள்ள ஒரு படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் சார் தான். அது இயக்குனர் விக்ரமான் சாரோட பூவே உனக்காக. அதன் பிறகுதான் அவர் பாத்தீங்கன்னா அவரு தமிழ்நாடு முழுதும் லேடிஸ் கிட்ட ரீச் ஆனது அந்த படம் தான், பூவே உனக்காக. சோ சார் துல்லாத மனமும் துள்ளும், அப்புறம் ஜில்லா, ஷாஜகான் அப்படின்னு ஒரு நிறைய படங்கள்ல சார் விஜய் சார் நடிச்சிருக்கிறாங்க. நாங்க இப்ப பார்த்தோம், சார் பார்த்தோம். அப்படியே என்ன சொல்றது, அப்படியே உயிரோட இருந்த மாதிரியே எங்களுக்கெல்லாம் தோணுச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் 92ல இருந்து நாங்க ஐயாவை பார்த்துருக்கிறோம். ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு எங்கள் சார்பாகவும் எங்களுடைய நடிகர்கள், இயக்குநர்கள், திரைக்கலைஞர்கள் அத்தனை சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். இவர் இயக்குனர் பாரதி கணேஷ், அதாவது 99ல் கேப்டனை வச்சு கண்ணுப்பட போவதான்னு இதே தயாரிப்பு நிறுவனத்தில் படம் பண்ணவர்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யன் சார் மியூசிக் டைரக்டர், அவரை அறிமுகப்படுத்தினதும் சார் தான். நிறைய சினிமாவில் இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் சினிமாவில் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஐயா சௌத்ரி சார் தான். அவரை பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம். நன்றி. தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி மறைந்து விட்டார் என்று சொல்வதை விட கலை உலகின் ஒரு பகுதி மறைந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். சினிமாவை சுவாசமாக வாழ்கிறவர்கள் மிகச் சிலர், சினிமாவை தொழிலாக செய்கிறவர்கள் மிக பலர். ஆனால் சினிமாவை ஒரு தொழிலாக செய்யாமல் சுவாசமாக செய்தவர்களில் ஒருவர் என் அருமை நண்பர் ஆர்பி சௌத்ரி. ஏவிஎம், வாகினி, தேவர் பிலிம்ஸ், பிரசாத், ஜெமினி போன்ற நிறுவனங்கள் செய்ய வேண்டிய பெரும்பணியை தனி மனிதனாக செய்தவர் ஆர்பி சௌத்ரி. 90 படங்களுக்கு மேல் எடுத்து 100வது படத்தை தனது கனவாக நினைத்துக் கொண்டிருந்த பொழுது இப்போது அவர் கனவாகிவிட்டார் என்கிற போது எனக்கு மனது நொந்து போகிறது. என் அருமை நண்பர், எங்கள் சந்திப்புகளெல்லாம் கலை சந்திப்புகள் மட்டுமல்ல, சமூக சந்திப்புகள், ஆனந்தமான சந்திப்புகள், கலை உலக வரலாற்று சந்திப்புகள். அவருக்கு நான் எழுதிய பாடல்களெல்லாம் இன்னும் எனக்கு நினைவில் இருக்கின்றன. துள்ளாத மனமும் துள்ளும், நாட்டாமை, ஷாஜஹான், கேப்டன், சின்ன மேடம், இன்னும் எத்தனையோ படங்கள் அவர்களுக்கு நான் பாட்டெழுதியிருக்கிறேன். நான் பாட்டெழுதாத நல்ல படங்களும் அவர் நிறைய எடுத்திருக்கிறார். அவர் மறைந்து விட்டார் என்று அருகில் சென்று பார்த்தபோது அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தோன்றியது. நான் நினைத்தேன் அவர் விபத்தில் உடம்பு சிதைந்திருக்கும் என்று. இல்லை, அவர் உடம்பு சிதையவில்லை, அவர் உறங்கிக் கொண்டிருப்பது மாதிரியே இருக்கிறது. அவர் கனவுகள் சினிமா நன்றாக இருக்க வேண்டும் என்று அவருடைய படங்கள், அவருடைய கனவுகள், அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ இளம் இயக்குநர்களுக்கு பிதாமகனாக இருந்தவர் சௌத்ரி. அவரை சினிமா உலகில் பல இளம் இயக்குநர்கள், வெற்றி பெற்ற இயக்குநர்கள் தங்கள் வீட்டில் ஒரு இழப்பாக கருதி துக்கம் கொண்டாடுவார்கள் என்று எனக்கு தெரியும். அவர் மறைந்து விட்டார். சில பேருக்குத்தான் மரணம் மறைவாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு மரணம் என்பது நினைவாக இருக்கும். சௌத்ரிக்கு மரணம் நினைவாக இருக்கும். கலை உலகம் அவர் புகழை பாடிக்கொண்டே இருக்கும். அவருக்கு என் ஆழ்ந்த அஞ்சலி. அவர் குடும்பத்தாருக்கும் கலை உலகத்தாருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல். சௌத்ரி புகழ் வாழ்க. The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.